Prestige infrared cooktop review போடுங்கன்னு ரொம்ப நாளா கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருந்துச்சு. பட் நான் ஒரு விஷயம் அப்ரண்டா சொல்றேன், இந்த ப்ராடக்ட் நான் பர்சனலி யூஸ் பண்ணல. ஆனா அஃபிஷியல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், அவைலபிள் யூசர் ரிவ்யூஸ் அண்ட் ப்ராடக்ட் ஃபீச்சர்ஸ் இது எல்லாமே அனலைஸ் பண்ணிட்டு தான் இந்த வீடியோ போடுறேன். ஸோ இந்த குக்டாப் வர்த்தா, யாருக்கு சூட்டபிளா இருக்கும், யார் அவாய்ட் பண்ணணும், இது எல்லாத்தையும் இந்த வீடியோல டீடைலா சொல்றேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம இந்த வரைக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இது நார்மல் இண்டக்ஷன் ஸ்டவ் இல்லை, இது ஒரு இன்ஃப்ராரெட் குக்டாப். அதனால இண்டக்ஷன் ஸ்டவ் மாதிரி நம்ம இண்டக்ஷன் கம்பேட்டிபிள் வெசல்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணணும்னு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை. நம்ம எல்லா வெசல்ஸுமே இதுல யூஸ் பண்ணலாம். ஃபிளாட் பாட்டம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ஸ், அலுமினியம், காஸ்ட் ஐரன், காப்பர்னு ஆல்மோஸ்ட் எல்லா வெசல்ஸுமே இதுல நம்ம யூஸ் பண்ண முடியும். இதுதான் இந்த குக்டாப்போட பிக்கெஸ்ட் ஹைலைட். டிசைன் பத்தி சொல்லணும்னா, கிளாஸ் டாப் ஃபினிஷ், டச் கண்ட்ரோல் பேனல், டிஜிட்டல் டிஸ்பிளேன்னு மாடர்ன் கிச்சன் செட்டப்புக்கு சூட் ஆகிற டிசைன் மாதிரி தான் இருக்கு. டெய்லி குக்கிங் முடிச்சதுக்கு அப்புறமா கிளீன் பண்றதுக்கு ரொம்ப ஈஸி, பிகாஸ் ஸ்மூத் கிளாஸ் சர்ஃபேஸ் தான் இருக்கும். வெயிட் அரௌண்ட் 2.6 kg தான் இருக்கும். அதனால போர்ட்டபிளா நம்ம ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸுக்கு ஈஸியா மூவ் பண்ணலாம். ஹீட்டிங் பர்ஃபார்மன்ஸ் பத்தி சொல்லணும்னா, இது 2400 பேட்டேஜ் பவரோட வருது. டீ, காஃபி, மில்க் பாயில் பண்றது, கிரேவி, ஃப்ரை ஐட்டம்ஸ், சப்பாத்தி, தோசை மாதிரி டெய்லி குக்கிங்க்கு இனஃப் பவர் இருக்கும். இதுல ரேடியன்ட் ஹீட் டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்காங்க. அதனால வெசல் சர்ஃபேஸுக்கு ஈவனா ஹீட் டிஸ்ட்ரிபியூட் ஆகும், குக்கிங்கும் ஃபாஸ்டா ஸ்டார்ட் ஆகும். குக்கிங் கன்வீனியன்ஸ்க்காக 5 ப்ரீசெட் மெனுஸ் கொடுத்திருக்காங்க. ஃப்ரீக்வென்ட்லி யூஸ் பண்ற குக்கிங் ஆப்ஷன்ஸை ஒரு டச்ல செலக்ட் பண்ணலாம். அது கூடவே டுவல் ஹீட் சப்போர்ட் இருக்கு. ஸோ நம்ம ஹை ஹீட் யூஸ் பண்ணி வாட்டர் பாயில் பண்ணிக்கலாம் அண்ட் ஃப்ரையிங் எல்லாம் பண்ணிக்கலாம். லோ ஹீட் மோட் யூஸ் பண்ணி மில்க், சூப், டெலிகேட் சாசஸ், கிரேவி சிம்மர்ஸ் பண்றது மாதிரி ரெசிபிஸ் எல்லாம் கண்ட்ரோல்டு ஹீட்ல குக் பண்ண முடியும். இது ஃபுட் பர்ன் ஆகாம ஸ்லோ குக்கிங்க்கு ஹெல்ப் பண்ணும். இன்ஃப்ராரெட் குக்டாப் பிக்கெஸ்ட் அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம இண்டக்ஷன் குக்டாப் வாங்கணும்னா அதுக்குன்னு நம்ம செப்பரேட்டா இண்டக்ஷன் கம்பேட்டிபிள் வெசல்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஸோ நம்ம இண்டக்ஷன் கம்பேட்டிபிள் வெசல்ஸ் செப்பரேட்டா வாங்கணும். இது ஒரு அடிஷனல் எக்ஸ்ட்ரா காஸ்டா இருக்கும். பட் இன்ஃப்ராரெட் குக்டாப் அந்த மாதிரி இல்லை. இதுல நம்ம வீட்டில் நார்மலா யூஸ் பண்ற ஃபிளாட் பாட்டம் வெசல்ஸ் எல்லாமே யூஸ் பண்ண முடியும். ஸோ எக்ஸ்ட்ரா வெசல்ஸ் வாங்குற டென்ஷனே இல்லை. டச் கண்ட்ரோல் பேனல்ஸ்ல டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட் பண்றதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு. டைமர், ப்ரீசெட்ஸ், குக்கிங் மோட்ஸ்னு பேசிக் யூஸ்ஃபுல் ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. பிசிக்கல் பட்டன்ஸ் இல்ல, டச் இன்டர்ஃபேஸ் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. சேஃப்டி பத்தி சொல்லணும்னா, எல்லா குக்டாப்ஸ்லயும் இருக்கிற பேசிக் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதுலயுமே கொடுத்திருக்காங்க. ஆனா ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம், இன்ஃப்ராரெட் குக்டாப் இண்டக்ஷன் குக்டாப் மாதிரி வெசல் மட்டும் ஹீட் பண்ணாது. குக்கிங் முடிஞ்ச அப்புறமா கிளாஸ் சர்ஃபேஸும் ஹீட்டா தான் இருக்கும். அதனால யூஸ் பண்ணிட்டு இம்மிடியேட்டா டச் பண்ணக்கூடாது. வீட்டுல சின்ன பசங்க இருந்தாங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லா இருக்கிறது ரொம்ப நல்லது. எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன் பத்தி நிறைய பேர் கேட்கறாங்க. இது 2400 பேட்டேஜ் பவர் கன்சியூம் பண்ணும். ஸோ ஃபுல் பவர்ல யூஸ் பண்ணும்போது கரண்ட் கன்சம்ஷன் நேச்சுரலி ஹையா தான் இருக்கும். ஆனா இபி பில் உங்களோட டெய்லி குக்கிங் டைம், டெம்பரேச்சர் அண்ட் உங்களோட யூசேஜ் மேல தான் டிபெண்ட் ஆகும். இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம், இந்த குக்டாப்புக்கு 15 ஆம்ஸ் பவர் பிளக் கொடுத்திருக்காங்க. அதனால ப்ராப்பர் 16 ஆம்ஸ் ஹெவி டியூட்டி சாக்கெட் யூஸ் பண்றது ரொம்ப நல்லது. ரெகுலர் 6 ஆம்ப் சாக்கெட்ல கண்டினியூஸ் ஹெவி லோட் கொடுக்கறத அவாய்ட் பண்ணுங்க. வாரண்டி பத்தி சொல்லணும்னா, கம்பெனி 1 இயர்க்கான காம்ப்ரஹென்சிவ் வாரண்டி அண்ட் 2 இயர்க்கான காயில் வாரண்டி கொடுக்குறாங்க. ஸோ பை பண்றதுக்கு முன்னாடி வாரண்டி டேர்ம்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டா படிச்சு பார்த்துட்டு வாங்குங்க. இந்த குக்டாப்போட ப்ராஸ் எல்லாம் என்னன்னு பார்த்தோம்னா, இதுல ஆல்மோஸ்ட் எல்லா வெசல்ஸுமே நம்ம யூஸ் பண்ண முடியும். இதுக்குன்னு செப்பரேட்டா கம்பேட்டிபிள் வெசல்ஸ் எதுவுமே பை பண்ண தேவையில்லை. அண்ட் பவர்ஃபுல் 2400 பேட்டேஜ் ஹீட்டிங் சப்போர்ட் இருக்கு. பிரீமியம் டச் கண்ட்ரோல்ஸ் இருக்கு. கிளீன் பண்ணவும் ஈஸி, மாடர்ன் டிசைனோட வருது. இண்டக்ஷன் கம்பேட்டிபிள் வெசல்ஸ் இல்லாதவங்களுக்கு இது ஒரு பிராக்டிகல் சாய்ஸா இருக்கும். இப்போ இதோட கான்ஸ் பத்தி பார்க்கலாம். கான்ஸ் பத்தி சொல்லணும்னா, கிளாஸ் சர்ஃபேஸ் குக்கிங் முடிஞ்சதுக்கு அப்புறமும் கொஞ்ச நேரம் ஹீட்டாவே இருக்கும் அண்ட் ப்ராப்பர் 16 ஆம்ஸ் பவர் சாக்கெட் தேவை. ஓவராலா பார்த்தா ஆல்ரெடி இண்டக்ஷன் கம்பேட்டிபிள் வெசல்ஸ் இல்லைனா இன்ஃப்ராரெட் குக்டாப் ப்ரிஃபர் பண்ணலாம். எஸ்பெஷலி அலுமினியம் அண்ட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்றவங்களுக்கு இது ரொம்பவே கன்வீனியன்ட்டா இருக்கும். ஆனா பை பண்றதுக்கு முன்னாடி உங்க கிச்சனோட எலக்ட்ரிக்கல் செட்டப், சாக்கெட் அண்ட் யூசர் ரிக்வயர்மெண்ட் எல்லாம் செக் பண்ணுங்க. மறுபடியும் சொல்றேன், இது ஹேண்ட்ஸ் ஆன் ரிவ்யூ இல்ல. அஃபிஷியல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், அவைலபிள் யூசர் ரிவ்யூஸ் அண்ட் ப்ராடக்ட் ஃபீச்சர்ஸ் இது எல்லாமே நீட்டா ஸ்டடி பண்ணி தான் இந்த ரிவ்யூ நான் அப்லோட் பண்றேன். இந்த ப்ராடக்ட் நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இதோட பையிங் லிங்க் வீடியோல டாக் பண்றேன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல் பையிங் டிப்ஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம். Until then, bye.